ஞாயிறு என்ற தலைப்பிலே ஆண்டோடைய வார்த்தை தியானிக்க இருக்கிறோம். இறை மக்கள் என்பது நாம் அத்தனை பேரும் சேர்ந்தது இறை மக்கள். இந்த இறை மக்கள் ஞாயிறிலே நாம் இந்த உலகத்திலே பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களாக இருந்த மக்களைப் போல ஆசாரியத்துவத்தையே நமக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள தான் இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியத்துவம் வேறு, மனிதர்கள் வேறு. ஆசாரியத்துவம் என்பது, ஆசாரியத்துவ பணி என்பது ஆல்டருக்கு உள்ளே நடக்கும். உள்ளே போய் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நமக்கு சொல்லுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நமக்கு சொல்லுவார்கள். புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் என்பது ஆண்டவருடைய வார்த்தை கையில் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது. நாமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ளலாம். விளங்காவிட்டால் 1 யோவான் 2:27 படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மோடு இருந்து நம்மையும் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நம்மை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது தான் இந்த ஆராதனையினுடைய தன்மை. இறை மக்கள் நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். அதற்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 6வது வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினுக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரியராய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரியர் என்பதால் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த உள்ளே வேலை செய்தவர்கள். அது என்று இந்த உலகத்திலே நின்று போனது, ஆசாரியத்து ஊழியம் என்று நின்று போனது என்று நாம் வேதத்தில் வாசிப்போமானால் மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 50ஆம் 51ஆம் வசனத்தை வாசிப்போம். 27 50 51. இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக 2ஆக பிளந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இங்கே என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருந்த ஒரு திரைச்சீலை இயேசு கிறிஸ்து 7வது வசனத்தை சொல்லும்போது கிழிந்து விட்டது. அது வரைக்கும் உள்ளே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே கிருபாசனம் இருந்தது. அந்த கிருபாசனத்துக்குள்ளே போய் பேச வேண்டுமானால் ஆசாரியன் மட்டும்தான் பேச வேண்டும், மற்ற யாரும் உள்ளே போக முடியாது. உள்ளே போனால் மறித்திருவாங்க. உள்ளே தவறாக போனாலும் மறித்திருவாங்க. உள்ளே போகிறதுனால மறித்திட மாட்டாங்க. உள்ளே பிரதான ஆசாரியை மட்டும்தான் போகணும். வேறு யாராவது தவறுதலாய் சென்றாலும் மறித்து விட்டார்கள் என்பதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்குள்ளே எடுத்து வாசிப்பில்லானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 மறித்து போனார்கள் என்று. லேவியர் ஆகமம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்தை வாசிப்போம். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, எப்படி செய்துட்டாரு? புத்தியீனமாய் செய்தீர், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர்,
மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கு ஸ்திரப்படுத்துவார், இனி நிலை நிற்காது என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலியை சவுல் ராஜா செலுத்தி விடுகிறார். செலுத்திவிட்டபடியினாலே ஆண்டவர் உடனே என்ன பண்ணுகிறார், அவரை ராஜ பதவியிலிருந்து நீக்கி விடுவேன், இனி உனக்கு ராஜ பதவி கிடையாது என்று கடினமான காலங்களுக்குள்ளே நாம் இருந்தோம். அங்கே எப்படி இருக்கிறது என்றால், ஆசாரியத்துவ பணியை வேறு யாருமே மேற்கொள்ளக்கூடாது. ஆசாரியத்துவ பணி வேண்டும் என்று போராடின தாத்தாம் அபிராம் கூட்டம் அப்படியே பூமியினாலே முக்கப்பட்டு விட்டது. அப்படியே பூமி பிளந்து உள்ளே தள்ளப்பட்டு விட்டது. உசியா ராஜா என்பவன் ஆசாரியர்கள் செலுத்துகிற பலியை போய் செலுத்த போகும்போது அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்து அவன் அப்படியே மரித்து போனான். இப்படி ஆசாரியத்துவ பட்டம் என்பது உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இருந்தது. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் மட்டும்தான் அந்த ஆசாரியத்துவ பணிக்குள்ளே போக முடியும், மற்ற யாரும் போக முடியாது. இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ஏசாயா 61 அதிகாரத்துக்குள்ளே வருவீர்களானால், 21 அதிகாரம், ஏசாயா 61 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்கள் தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவருடைய மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். இப்போ என்ன சொல்லுகிறார், யாருக்கு இதில் வெக்க இருந்துச்சு? அந்த காலத்தில் பலி செலுத்த அங்கேருந்து ஒரு புறாவை கொண்டு வருவாங்க. அந்த பாவம் அவருக்கு தெரிஞ்சிடும். அந்த பாவத்தோடு அவர் வருவார். எங்கே வருவார்னா, ஆல்ட்ருக்கு இங்கே வருவார், இது வரைக்கும் வருவார். அப்படி வந்த உடனே ஆசாரியன் அவர்கிட்ட கேட்பார், நீர் என்ன பாவம் செய்தீர்னு சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? வெக்கத்தோடு சொல்லுவாரா, தைரியமாக சொல்லுவாரா? அதுதான் அதில் போட்டிருக்கு. வெக்கங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் நம்முடைய ஆர்சி மக்கள் மத்தியில் போய் ஃபாதர் எங்கே இருப்பார்? அந்த பக்கம் இருப்பார். பாவ மன்னிப்பு சொல்லணும், இந்த பக்கம் இருப்பாங்க. முந்தி முகம் தெரியும், இப்போ என்ன தெரியாது, முகம் தெரியாது. நான் இந்த மாதிரி என்ன பண்ணேன், பாவம் பண்ணேன்னு சொல்லணும். அவர் என்ன கொடுப்பார்? பாவ மன்னிப்பை கொடுப்பார். அதை எப்படி வெக்கத்தோடு சொல்லணுமா, தைரியமாக சொல்ல முடியுமா? வெக்கத்தோடு தான் சொல்ல முடியும். அதான் அதில் சொல்லியிருக்கு. நீங்கள் அப்படி சொல்வீர்கள் ஆனால், புதா நீங்கள் இந்த உலகத்தில் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். அந்த காலத்தில் நீங்கள் ஆசாரியர்கள் இல்லை, மனிதர்கள் என்று சொல்லப்பட்டீர்கள். இப்போ நீங்கள் ஆசாரியர்களாக மாறினதுனால் உங்களுக்கு வெக்கம் இருக்காது. ஏன்னா நீங்கள் நேரடியாக யார்கிட்ட சொல்லிடுவீங்க? இயேசு கிறிஸ்துவிட்ட. நீங்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லிடுங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 7, 8, 9 பார்த்துலாம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் எல்லா அநியாயத்தை நீக்கிடுவார். நம்முடைய என்ன குறை இருந்தாலும் பாவத்தை நீக்கிவிட்டு வெட்கத்துக்கு பதிலாக, வசனத்தை வாசிக்க, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஒரு பாவம் செய்வதனால நம்ம தலைகுனிவை நமக்கு ஏற்படுத்தும். பாவம் என்பது தலைகுனிவை ஏற்படுத்தும். என்ன, அது உண்மை. பாவம் யாருடைய வாழ்க்கையிலும் பாவம் என்பது இகழ்ச்சி. பாவமோ எல்லா ஜனத்துக்கும் இகழ்ச்சின்னு சாலமோன் சொல்கிறார். அப்போ பாவம் தலைகுனிவை ஏற்படுத்தும். இந்த பாவம் தலைகுனிவை ஏற்படுத்திட்டு, ஆனால் இந்த பாவத்தை தலைகுனிவோடு புறாவையோ ஆட்டையோ கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் அழுதுகிட்டே சொல்லுவார், நான் உண்மையாகவே இப்படி பண்ணிட்டேன். இன்னொரு சம்பவம் இருக்குது. யாரையாவது கொலை பண்ணிட்டா அந்த காலத்தில் எங்கே போயிடுவாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு அடைக்கலை பட்டணம் வச்சுருப்பாங்க. அங்கே போய் ஒளியணும். அங்கே ஒளிஞ்சு ஆசாரியன் வருவார். நீ ஏன் கொலை பண்ணான்னு கேட்பார். அப்படி அவர் கொலை பண்ணதை உள்ளேருந்து சொல்லணும். கொலை பண்ணப்பட்டவங்களுடைய குடும்பத்திலேருந்து யாராவது அவரை அட்டாக் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. விசாரித்து அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, அவரை கல்லெறிஞ்சு கொல்லுவாங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு இருந்தது. இது அந்த காலத்தில் பாவம் வெளிப்படையாய் மக்களுக்கு தெரிய வைக்கப்பட்டது. பாவ மன்னிப்பு வேணும்னா, ஆனால் பாவத்தை மன்னிக்க தனியாக ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஆசாரியனுக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன பாவம் செய்கிறேனோ அது ஆசாரியனுக்கு தெரிஞ்சிடும். அது ஆசாரியனுக்கு தெரியாமல் பாவ மன்னிப்பை நான் பெறவே முடியாது. இதைத்தான் வெட்கோன்னு அங்கே எழுதுகிறார். நான் இங்கேயே ஒளிஞ்சிருந்து பாவம் பண்ணேன், ஆனால் அது நமக்கு என்ன பண்ணிடுது, வெளிப்படையாக வருது. அப்படி வெளிப்படையாக வரும்போது தலைக்குனிவை ஏற்படுத்தும். அதுக்கு அவர் என்ன சொல்லுகிறார், வெட்கத்துக்கு பதிலாக
இரட்டத்தனையான பலன் வரும். லெச்சைக்கு பதிலாக, லெச்சைனா என்ன? லெச்சைனா என்ன? அவமானம். அவமானத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஒரு காலம் வரும், நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்து அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்வதனால லெச்சை என்பது கடந்து போகும். எத்தனை முறை இதைத்தான் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த லெச்சைக்கு அங்கே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை, பாவத்து நிமித்தம் ஒருத்தர் கதறி அழுகிறார்னு வைங்க, ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேன் கோபத்தில் ஆண்டவரேன்னு அவர் மன்னிப்பு கேட்கிறார். இப்போ ஆண்டவர் அந்த முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து தம் ஜனத்தின் இந்த நிந்தை, லெச்சை நிந்தை எல்லாம் ஒரே வார்த்தை தான். லெச்சை நிந்தை எல்லாம் ஒரே வார்த்தை. அதை தம் ஜனத்தின் நடுவிலிருந்து நீக்கி விடுவார். கர்த்தரே சொல்றார். உயிர் தெழுந்தது நான் எதுக்குன்னா, உங்களுடைய அவமானத்தை, உங்கள் நிந்தையை நீக்கிவிட்டு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை உங்களுக்கு தருவேன். ஏன் தாரேன்? நீங்கள் இந்த உலகத்தில் மனிதர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி மனிதர்கிட்ட போய் உங்கள் பாவத்தை அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்தரங்கமாக நின்ற இடத்துல நின்று, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்துட்டேன்னு கேட்டுட்டா ஆண்டவர் உடனே மன்னித்து விடுகிறார். யார் மன்னிக்காவிட்டாலும் இயேசு மன்னித்து விடுகிறார். அதைத்தான் ஆண்டவர் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கொண்டு வருகிறார். ஏன்னா ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் மொய்யுமாய் பிடிச்சு கொண்டு வருகிறார்கள். அவர் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல் எடுக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. அந்த அம்மா ஒருவேளை அவமானமான ஒரு காரியத்தை செய்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நான் கடவுள், மன்னிக்கிறேன், மன்னித்து விடுகிறேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில். நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனை. வெட்கம் நம்ம தூக்கிட்டு போகும்போது வெட்கத்தோடு போவோம். அங்கே போய் சொல்லும்போது அந்த ஒருவேளை அந்த ஆசாரியன் கேட்டுட்டு உங்கள் முகத்தை எட்டி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியான்னு உங்களை பார்த்து தலை அசைச்சா கூட அப்படி சொன்னவங்களுக்கு தாங்க முடியாது. ஐயோ, இதை போய் நான் சொல்ல வேண்டியது இருக்கே. அப்படி இல்லைன்னா ஒரே வருஷத்தில் இறந்து போயிடுவாங்க. அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கட்டா ஒரு வருஷத்தில் இறந்து போயிடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகைக்குள்ளாக பாவ மன்னிப்பை பெற்றணும். அப்படி பெறாததுனால தான் தாவீதனுடைய பாவம் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு? நாத்தானை கொண்டு வெளிப்படுத்தினார் ஆண்டவர். அவன் ராஜாவாக இருந்தான், தள்ள குனிஞ்சான். ஆராதனையில் அவனால் பாட்டு பாட முடியல. மனோ துக்கத்தினாலே அவன் வேதனைப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. மனோ துக்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விதமான அனுபவம் எங்கே இருந்தது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. மல்கியா தீர்க்கதரிசி வருஷம் வரைக்கும் இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வர்ற வரைக்கும் இந்த அனுபவம் இருந்தது. பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பாவ மன்னிப்பு நமக்கு வேண்டுமானால் அந்த காலத்தில் கண்டிப்பாக ஆசாரியனிடம் போய் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு மனிதனுக்கு தெரிகிற அளவுக்கு நடந்தது. இதைத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு நீக்கினார். முதலாவது, நீ மனிதனிடத்தில் உன்னுடைய பாவத்தை சொல்ல வேண்டாம், என்னிடத்தில் நேரடியாய் சொல், அந்தரங்கமாய் சொல். நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், உன்னை கழுவுகிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் வாழ்க்கை. இதை நம்ம வாழ்க்கையில் அறிந்து கொள்ளணும். கிறிஸ்து எதற்காக வந்தார்? இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பை கொண்டு வருவதற்காக தான் வந்தார். இந்த பாவ மன்னிப்பு என்பது இந்த உலகத்தில் கிறிஸ்து மன்னித்து விடுவதனுடைய மேன்மை தான் இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அதுதான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறார் என்ற அந்த நிலைக்கு நாம் வராவிட்டால் இந்த உலகத்திலே நாம் ஆசாரியர் என்று சொல்லப்பட முடியாது. அது என்ன சொல்லுகிறார்? நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறீர்கள். ஏன் சொல்லுகிறார்? அதே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம், சீயோனிலே துயரப்பட்டவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கே பாவத்தினால வருஷம் என்ன வருது? துயரம் வருகிறது. சாம்பலுக்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கு? வருஷத்துக்கு ஒரு நேரம், வருஷத்தில் சில நாட்கள் என்ன பண்ணுவாங்க? தலையில் சாம்பலை அள்ளி போட்டுக்கிட்டு உபவாசம் இருப்பார்கள். பாவ மன்னிப்பை பெறுவதற்காக உபவாசம் இருப்பார்கள். முதலாவது பாவ மன்னிப்பை கொண்டு போய் ஆசாரியனிடத்தில் சொல்லுவார்கள். இன்னொரு நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாவம் மன்னிக்கப்படணும்னா உபவாச ஜபம். அப்படி உபவாச ஜபம்னா ரெட்டை உடுத்தி சாம்பலை மேலே போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க? உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியும்
இவன் இன்னைக்கு என்ன பண்ணுறான்? ரெட்டு உடுத்திருக்கான், என்ன போட்டிருக்கான்? சாம்பலில் உட்காந்து சாம்பலை தலையில் அள்ளி போட்டிருக்கான். அப்போ இவன் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கான்னு தெரியும். அதைத்தான் ஆண்டவருங்க இயேசு வரும்போது சொல்லுகிறார், சீயோனில் துயரப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. பாவம் பண்ணதுனால ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, பாட்டு பாட முடியாது. ஆவின் ஒடுங்கிரும், ஆவி ஒடுங்கிரும். நம்மளால் ஐயோ நான் இந்த தப்பை பண்ணிட்டேனேங்கிற வேதனை வரும், கண்ணீர் வரும். நம்ம அழுது ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் மனிதனுக்குள்ளே இருக்கிற பாவத்தை நீக்கி அவனுக்குள்ளே சமாதானம் கொடுக்கிறார். அவன் மறுபடியும் உயிர் தழும்புவான், மறுபடியும் ஆண்டவருடைய பணியை செய்வான், ஆண்டவருடைய ஆசாரியனாக இருப்பான். இதைத்தான் வேதம் மறுபடியும் மறுபடியும் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இறை மக்கள் ஏன் இந்த உலகத்தில் ஆசாரியத்து ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்றால், குறிப்பிட்ட மக்கள் அல்ல, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். நீங்கள் என்ன வருத்தத்தோடு இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏசாயா அதை எப்படி சொல்கிறாரு? ஓ தாகமாக இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி பானம் பண்ணுங்கள். உங்களுக்கு பணமே நீங்கள் கொடுக்க வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் மொபைல் பலி செலுத்த வேண்டாம், பணம் செலவழிக்க வேண்டாம், என்கிட்ட வாங்க, இயேசுன்னு சொல்லுங்க. அதனால தான் மத்தேயு 1:21 அவர் சொன்னார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். நீக்கிடுவார். யார் உங்களை குற்றப்படுத்தினாலும் ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். உலகத்தில் மனிதன் சாகு வரைக்கும் நம்ம சொல்கிற செய்த தப்பை குற்றப்படுத்துவான். அதை பற்றி நாம் யோசிக்கவே கூடாது. இந்த உலகத்தில் கோபத்தினால சில காரியங்களை நாம் பேசும்போது இந்த உலகம் நம்மளை பழிக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். அதைத்தான் ஏசாயா 58 அந்த உபவாச ஜபத்தினுடைய விளைவை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஏசாயா 58 8-9 வாசிப்போம். அங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தலையில் சாம்பலை போட்டு ஜெபம் பண்ணுறீங்க, அப்போ ஆண்டவர் என்ன வருகிறார்? முதலாவது விடியற்காலத்து வெளிப்பை போல வெளிச்சம் வரும். உங்கள் மேலே தேவ பிரசன்னம் வரும். அந்த தேவ பிரசன்னம் உங்களை நான் கழுவிட்டேன்னு காமிச்சிரும். உங்கள் உள்ளத்தில் உள்ள பாரத்தை நீக்கிரும். நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பது உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் அவர் மன்னித்தேன்னு சொன்ன பிறகு அந்த பாவத்தை அவர் திரும்பி பார்ப்பதே கிடையாது. எங்கே போட்டுருவார்? கடலின் ஆழத்தில், முதுகுக்கு பின்னால், மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மிடத்திலிருந்து விலக்கினார். இதுதான் ரொம்ப முக்கியம். பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்து விடுகிறார், மனிதன் கொடுக்க மாட்டான். மனிதன் நம்மளை பார்த்து சொல்லுவான், இவர் இந்த அநியாயம் பண்ணார், இந்த அக்கிரமம் பண்ணார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அதை பற்றி நம்ம கவலையே படவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது என்ன? பாவ மன்னிப்பை இந்த உலகத்தில் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் புஸ்தகத்தை 2ஆம் அதிகாரத்தை எடுங்க பார்ப்போம். இது அவர் எப்படி எழுதுகிறாருன்னு பாருங்கள். 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என்ன எழுதுகிறேன்? புதிய கற்பனை உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. யாருக்குள்ளலாம்? ஒன்று அவருக்குள்ள, இன்னொன்று யார் பாவ மன்னிப்பார்னு போய் சொல்கிறாங்களோ அவங்களுக்குள்ளும் வந்துடும். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் யாருக்கு வந்துடும்? அந்த சொல்கிறவங்களுக்குள்ள வந்துடும். உலகத்தை பார்க்காத, நான் உன்னை மன்னிப்பேன், அதுக்கு பிறகு எந்த கோர்ட்டும் உங்களை தீர்க்க முடியாது. இதுதான் கடவுள் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு என்பது கொடுக்கிறது ஆண்டவர். என்ன, பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது யார்கிட்ட தான் இருக்குது? இயேசு கிறிஸ்துவோட தான் இருக்குது. அவருக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது. இதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக முதல்ல வெட்கத்தை நீக்கிறார். அப்புறம் சாம்பலும் நம்ம புழுதியும் போட்டு உட்கார்ந்து அந்த உடையை உடைச்சி உட்காரும் போது உலகம் எல்லாம் தெரியும், ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டான், அதனால இப்படி என்ன செய்யிட்டு இருக்கான், உபவாச ஜபம் இருக்கான்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி எல்லாருக்கும் தெரியும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவன் அழுது ஜெபம் பண்ணும்போது அவனை மன்னிக்கிறார். அப்படி மன்னிக்கும் போது யாருக்கு தெரியும்? அவருக்கும்
ஆண்டவருக்கு தெரியும். அதனால என்ன நடக்கிறேன், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்பொழுது இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது. நம் பாவம் நம்மளை விட்டு நீங்கினதுனால எது உள்ள வந்துடுது? மெய்யான ஒளி. அந்த ஒளி யாரு? இயேசு. இயேசு உள்ள வந்துடுறார். இதுதான் எழுதியிருக்கு, இயேசு உள்ள வந்துடுறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். இப்போ ஒருத்தன் பாவம் செய்துட்டான், மன்னிப்பு கேட்டான், மன்னிச்சிட்டாரு. ஆனால் அவன் சகோதரன் அவனை மன்னிக்கலைன்னா, மன்னிக்கப்பட்டவன் ஒளியில் இருக்கிறான், மன்னிக்காதவன் இருளில் இருக்கிறான். மன்னிக்கப்பட்டவன் ஒளியில் இருக்கிறான், மன்னிக்காதவன் எங்கே இருக்கிறான்? இருளில் இருக்கிறான். மன்னிக்காதவன் இருளில் இருக்கிறான். அது அங்கே எழுதியிருக்கு. அப்போ அடுத்த வாசிங்க. தன் சகோதரத்தில் அன்பு கூறுறதுனா என்ன? அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு இருந்தா ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிக்கணும். அதுதான் கிறிஸ்தவம். ஒரு அன்பு இருக்கா, ஒரு மருத்துவனுடைய பாவத்தை மன்னிக்கணும். நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஒரு இந்து சாமியார் வந்து நிறைய அந்த இதெல்லாம் பூசிக்கிட்டு உடம்பெல்லாம் பூசியிருக்காரு. கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாரு, என் ஒயிட் ஷர்ட்டில் அப்படியே ராவிட்டு போயிட்டார். போகவே மாட்டேங்காது. இந்த கண்டக்டர் திட்டினார். சாமியார் சொன்னார், தெரியாமல் பட்டுட்டுனார். எனக்கு வேறு ஷர்ட்டும் போட முடியாது. மீட்டிங் போனோம், தொடச்சி பார்க்க போக மாட்டேங்க. எல்லோரும் போனோன்னே கேட்டாங்க. பாவம் அவர் சாஞ்சி என் மேலே விட்டுதுறார். அவரை நான் மன்னிப்பது தான் எனக்கு கிறிஸ்தவம். நான் கிறிஸ்தவன்னு அவர்கிட்ட சொன்னேன், ஐயா மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டார். சட்டையை கழுவிக்கலாம், ஆனால் அந்த மனிதனுடைய வேதனையை என்னால் கூட்ட முடியாது. பரவாயில்லண்ணே, கவலைப்படாதீங்க, நான் தள்ளி உட்காந்துக்கிடுறேன், அல்லது நான் வேறு இடத்துல உட்காந்துக்கிறேன். உங்கள் உடம்பு முழுசு இது இருக்குது என் மேலே பட்டுட்டு, நான் அதை பற்றி கவலைப்படலை, தூங்கி தான் விழுந்திருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய என்ன, ஒரு மனிதன் சாரின்னு கேட்டானா அதோட என்ன செய்யணும்? அந்த பிரச்சனையை விடுறது ஒரு மனித இயல்பு. மனித இயல்பு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆண்டவர் கொண்டு வருகிறார் புதிய ஏற்பாட்டுக்குள்ள. புதிய ஆசாரியத்தை ஊழியம்னா என்னென்னா, பாவ மன்னிப்பை மனிதனுக்கு கொடுப்பது முதலாவது. நான் பாவம் பண்ண மனிதனை என் முன்னால் நிறுத்தி, ஐயா இவர் பாவம் பண்ணிட்டார்னா மன்னிச்சிருந்த தம்பி அப்படின்னு சொல்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம். இல்லை நாங்கள் பாவத்தை உலகத்துலலாம் சொல்லுவோம்னா அது மனிதனுடைய பாடு, அது மனிதனுடைய பாடு. கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒருத்தன் பரிசுத்தமாக ஆயிட்டான்னா அவனை வந்து உலகத்தில் யார் மன்னிக்காட்டாலும் கர்த்தர் மன்னித்து விட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். இதுக்கு தான் நம்மளை ஆசாரியத்தோன்னு சொன்னார். உன்னையே ஆசாரியன் ஆக்குறேன், ஏன் தெரியுமா? உன்னை பாவத்தை மன்னிச்சிட்டேன், நீ இன்னொருத்தனுக்கு போய் பாவ மன்னிப்பை கொடு. இப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. இனிமே அவன் இன்னொரு இடத்துல இடரல் பண்ண மாட்டான், ஏன்னா ஒளியில் இருக்கிறான். வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில இருந்து இருளில நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் என்ன சொல்றான்? தான் என்ன செய்யறேன்னு அவனுக்கு தெரியாது. தான் செய்யறது ரொம்ப யோக்கியம், நான் செய்யறது தான் சரின்னு குதிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனை கணக்கு கேட்பாரு. அகித்தோப்பில் ஏன் செத்தான் தெரியுமா? ஆண்டவர் தாவீதை மன்னிச்சுட்டாரு. ஆண்டவர் யாரை மன்னிச்சுட்டாரு? தாவீதை மன்னிச்சு விட்டாரு. இவன் என்ன செய்தான்? அகித்தோப்பில். இவன் யாரு? அந்த அவளுக்கு பேத்தி, தாத்தா. இவன் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி யாரை போய் பார்த்தான்? அப்சலோமை பார்த்து ராஜாவாகன்னு பிளான் பண்ணான். தாவீது அங்கேருந்து ஒரு ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே அகித்தோப்பிலின் ஆலோசனையை பைத்தியமாக்கிட்டு ஜெபம் பண்ணான். யார் தூக்கு போட்டு செத்தா? அகித்தோப்பில் தான் தூக்கு போட்டு செத்தான். தாவீது பாவம் மன்னிக்கப்பட்டு 40 வருஷம் ராஜாவாக இருந்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தாவீதுக்கு ஏற்படுத்தின கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். தாவீதுக்கு ஏற்படுத்தின நித்திய கிருபைகளை, தாவீதுக்கு ஏற்படுத்தின நித்திய கிருபை என்ன? யார் என்னவும் சொன்னாலும் பயப்படாத, ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிக்கிறவர். ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் பிழைக்கும். உங்கள் ஆத்துமால பாரம் போயிரும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக. என்ன உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. தாவீதுக்கு மன்னித்தது போல உன்னை நான் மன்னிப்பேன்.
உன்னை நான் மன்னிப்பேன். மன்னிக்காதவங்களை பற்றி கவலைப்படாத, பாவத்தை பறைசாற்றுறவங்களை பற்றி கவலைப்படாத. அது அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒளி இல்லை, அவங்களுக்குள்ள கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துவின் வல்லமை இல்லை, கிறிஸ்துவினுடைய அன்பு இல்லை. ஆசாரியத்துவம் என்பது கிறிஸ்துவின் அன்பை உடையது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். எங்கே மட்டும்தான் மறைக்கக்கூடாது? கிறிஸ்துவனிடத்தில் மறைக்கக்கூடாது. பாவத்தை அவர்கிட்ட மட்டும் மறைச்சா வாழ்வடையவே முடியாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். எப்போ உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டீலோ, ஆண்டவரே என்னை மன்னியும்னு அழுதுட்டீலோ, அந்த நிமிஷம் இயேசு கழுவுகிறார். அதுக்கு தான் அவர் உயிரோடு எழும்பினார். அதுக்கு தான் அவர் பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள் இருக்கிறார். உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கையில் அதான ரொம்ப முக்கியம். பாவ மன்னிப்பை நாம் இந்த உலகத்தில் மக்களுக்கு கொடுப்பதில்லை. பழைய பாவ வார்த்தையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவன் அப்படி பேசுனான் இப்படி பேசுனான்னு சொல்லி துணிந்து பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் யார்? ஒரு பரிசுத்தவான் ஏன் தப்பி போகிறான்? ஒரு பரிசுத்தவான் ஏன் திரும்ப திரும்ப ஆண்டவருக்குள்ளே வளர்றான்? ஒரு பரிசுத்தவான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஏன் முன்னேறி போகிறான்னா, அவன் செய்த பாவத்தை மனஸ்தாபப்பட்டு அழுகிறான். கடவுள்கிட்ட கிடந்து கதறி அழுகுறான். ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்கிறான். ஆண்டவர் அவனை கழுவுகிறார், மன்னிக்கிறார். இது வாழ்க்கை. இதுதான் ஆண்டவர் கொடுத்த கிருபை. இதை ஒருத்தரும் தடுக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம் என்ன? இயேசுவோட வாழ்றது. ஆசாரியத்து ஊழியத்தினுடைய முக்கியம் என்ன? மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பது. அதை இப்படி என்ன சொல்லுகிறார்? இப்போ அவன் என்ன பண்ணுறான்? சாம்பலை தலையில் போட்டு உட்கார்ந்துருக்கான். ஏசாயா 58க்கு வாங்க, ஏசாயா 58க்கு வாங்க. இப்போ வாசிங்க பார்ப்போம். வாசிங்க ஏசாயா 58 அந்த 8 வாசிங்க பார்ப்போம். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை. இப்போ ஒருத்தன் மன்னிக்கப்பட்டான். நம்ம ஆண்டவருடைய நீதி யாருக்கு முன்னாலே செல்லும்? அவனுக்கு முன்னாலே செல்லும். அவனை நீதிமானா மாத்துறது யாரு? இயேசு கிறிஸ்து. அவனுடைய நீதி தான் முன்னால சொல்லும். அவன் பாவம் முன்னால செல்லாது. வசனம் என்ன அழகா எழுதியிருக்கு பாருங்க இந்த உலகத்தில். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு அருளுவார். யார் கூப்பிடுவா? அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே யார் கூப்பிட ஆரம்பிப்பா? அந்த மனிதன் கூப்பிட ஆரம்பிப்பான். எந்த மனிதன் அந்த சாம்பலை தலையில் அள்ளி போட்டு அழுதானோ அவன் கடவுளை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுப்பார்? மறு உத்தரவு கொடுப்பார். அவன் என்ன செய்வான்? ஐயோ ஆண்டவரே நான் இந்த தப்பை செய்ததுனால வேதனை எடுக்கிறேன்னு சத்தம் போடுவான். இதுதான் மனித இயலுக்கு எழுதி வச்சிருக்கு. சத்தம் போடுவான். ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி இருக்கே ஆண்டவரேன்னு சத்தம் போடுவான். என்ன அழகா வேதம் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. சத்தம் போடுவான். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அடுத்து அவர் செய்கிற வேலை எழுதியிருக்கான் பாருங்க. நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றுவேன். உனக்கு விரோதமாக கை நீட்டுறவங்க கையை நான் பார்த்துக்குவேன், கவலைப்படாத. நிபச்சொல், விரல் நீட்டுதல், இதை ஓன்றது நான் நீக்குவேன். என்னால் உன்னை நீக்க முடியும், உன்னால உன்னை நீதிமான்னு கழுவ முடியும், உன்னை முன்னால் கொண்டு நிறுத்த முடியும். நீ பயப்படாத. இதுக்கு தான் உன்னை இந்த உலகத்தில் ஆசாரியத்துவத்துக்கு அழைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வோம். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? இந்த உலகத்தில் மன்னிப்பது, மன்னிக்க கடமைப்பட்டது, மன்னிக்க சித்தம் கொள்வது. இதுதான் மிக மிக முக்கியம். இந்த காரியத்தை நாம் செய்யாவிட்டால் நம்முடைய பாவம் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பிடிச்சுக்கிடும், அப்புறம் தப்ப முடியாது. குறித்த காலத்தில் பாவம் சிக்க பிடிச்சிடும். பாவிகளை தீவினை தொடரும். கெட்ட நடவடிக்கைகள் மனுஷனை தொடரும். பாவம் மன்னிக்கப்படட்டா தீவினை, தீய செயல்கள் தொடரும். அவன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான்னு இருக்கு. பாவம் மன்னிக்காத பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கயிறு போல சுத்த ஆரம்பிச்சிடும். எங்க இருக்கு? நீதிமொழியில் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் மன்னிக்க தயவு பெருத்த ஆண்டவரை தான் கொண்டு இருக்கிறோம். நான் மன்னிக்கப்படுகிறேன் இயேசுவினிடத்திலிருந்து. இயேசு என்னை மன்னித்தது போல நான் யாரையும் மன்னிக்கிறேன்? பிறனையும் மன்னிக்கிறேன். அதனால தான் பரமட்டில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி பிறருடைய தப்பிதங்களை நாங்கள் அவர்களுக்கு மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு இதுதான் ஆசாரியத்துவம்னு சொல்லுகிறார். ஆசாரியத்துவத்தினுடைய உண்மை அனுபவம் இதுதான் சொல்லுகிறார்.
இதைத்தான் ஆண்டவர் ஏசாயாவில் எழுதி வைத்திருக்கிறார். உங்களை ஆசாரியராக்கினேன்னு சொல்லுகிறார். இந்த ஆசாரியத்தை ஊழியத்தை இந்த உலகத்தில் நாம் கஷ்டம் இல்லாமல் வாழணும்னா தேவ சமூகம் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும். தேவ சமூகம் நமக்கு சந்தோஷமாக இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம கண்ணீர் வடித்துட்டு தான் இருப்போம். தேவன் உங்களை மன்னிச்சாரான்னு மட்டும் ஏட்டி பாருங்க. இயேசு உங்களை மன்னிச்சிட்டாரா? இயேசு உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரா? உலகம் கவலையப்படாது. நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கெட்ட குமாரன் திரும்பி வந்துட்டான். இயேசு எப்படி பார்த்தாரு? மரித்தான், உயிர்த்தான், காணாமற் போனான், காணப்பட்டான் அப்படின்னு பார்க்குறாரு. அண்ணன் எப்படி பார்த்தான்? சொல்லுங்க. வேசிகளிடத்தில் கொண்டு தன் ஆஸ்தியை அழித்து போட்டவன் பார்த்தான். ஒரே வீட்டில் அப்பாவும் மகனும் இருக்காங்க. ஆனால் அப்பா எப்படி பார்க்காரு? பரவாயில்ல, பணம் போனாலும் பரவாயில்லடா, நீ கழுவப்பட்டுட்டா அது போதுன்னு பார்க்குறாரு. அண்ணன் எப்படி பார்க்குறான்? வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டான்னு பார்க்குறான். நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த உலகத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஆசாரியத்தை ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசாரியத்தை ஊழியத்தினுடைய முக்கியத்துவமே இதுதான். முதல்ல பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் தவறு பண்ணினால மன்னிப்பு கேட்க வேண்டும். அவனை மற்றவர்கள் மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்தபடினாலே சுகவாழ்வு வருகிறது. என்ன, நுகத்தடி விலகுகிறது, விரல் நீட்டுதல் விலகுகிறது, நிபச்சொல் விலகுகிறது. ஒன்றுனா விலக ஆரம்பிச்சிடும். இது ஆண்டவர் கொடுத்த கிருபை. இது மனிதனால் செய்ய முடியாது. இதைத்தான் இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தீர்க்க தரிசனமாய் சொல்லி முடிக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியில் இதை சொல்லி முடிக்கிறார். இதை நம்ம செய்யாவிட்டால் 1 பேதுரு புஸ்தகத்துக்கு வாங்க, 2ஆம் அதிகாரம். இதை நம்ம செய்யாவிட்டால் அங்கே என்ன சொல்லியிருக்கு அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கணும்னா, நீங்கள் அதை எப்படி வாசிங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் வாசிங்க பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி இருக்க. இப்போ நீங்கள் யாரை பார்க்கணும்? கர்த்தர். நான் ஒரு பாவம் பண்ணுறேன், ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார். ஏன்? அவர் தயவு பெருத்தவர். அவன் இந்த பாவ மன்னிப்பை குறித்து தான் இந்த அதிகாரத்தை எழுதுறான். கர்த்தர் தயவுள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் நான் எதை விட்டுறணும்? எனக்குள்ள இருக்கிற சகல துர்க்குணத்தையும், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். ஐயா, இவன் இப்படி பாவம் பண்ணான்னு புறங்கூறுறது, அதான் எழுதுறார். புறங்கூறுதலையும் ஒழித்து விடணும். என் உடம்புல இருந்து ஒழிச்சிடணும். நான் என்ன செய்யணும்? அதை கண்டினியூ பண்ணனா நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்தில் என்ன செய்வீங்க? 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாயும் இயேசு கிறிஸ்துவுக்கு மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ நம்மளை ஆசாரிய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். நம்ம 2வது ஆசாரிய ஊழியத்தில் கட்டப்படணும்னா நம்மகிட்ட இருக்கிற கபடம், புறங்கூறுதலெல்லாம் ஒழித்து விட்டாதான் நம்ம யாரா மாற முடியும்? ஆசாரியத்து ஊழியத்துக்கு வர முடியும். ஒரு மனிதன் ஆசாரியத்து ஊழியத்துக்கு எப்படி வாரான்? இது அவ்வளத்தையும் ஒழியணும். புரியுதா? இது ஒழியாவிட்டால், நம்ம இதை கட்டாவிட்டால் என்ன படுகிறோம்? அதை செய்யாட்டா என்ன நடக்கும்? 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க பாக்கீங்க, இது நடக்கல. இப்போ ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? அந்தபடியே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதில் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீ இயேசு கிறிஸ்துவ போய் பாவத்தை மன்னிச்சிட்டா. இங்க சீயோனில் ஒரு மூலைக்கல் இருக்கு, இயேசு கிறிஸ்து. அவர் பாவம் மன்னித்ததுனால உனக்கு வெட்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம். இப்ப என்ன சொல்லுங்க? விசுவாசிக்கிற உங்களுக்கு விலையேற பெற்றது, கீழ்ப்படியாதவருக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலக்கல்லாகிய அந்த கல் ஈடறுதற்கு ஏதுவான கல்லும். என்னையாச்சு? காலம் வரும்போது பாவம் மன்னிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில்
சந்தோஷமா போயிடுவான். பாவத்தை மன்னிக்காத ஒருத்தனுக்கு ஆண்டவர் யாரா மாறி விடுகிறார்? இடறுதலான கல்லாய் மாறி விடுகிறார். எதுல இடறுவான்னு தெரியாது, இயேசுவே இடறுதலுக்கான கல்லாய் மாறி விடுகிறார். இதுதான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த உண்மை. ஆசாரிய ஊழியை நம்ம செய்கிற ஆசாரியை தான் மாறணும்னா நம் இடறுதலுக்கான கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை இடற இடத்துக்கு போயிடக்கூடாது, இடறிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இடறி விழுந்தா கடினமான வாழ்க்கையை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுதான் வேதத்தில் எழுதுறான். நீங்கள் இந்த திருவசனத்தை இந்த உலகத்தில் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளு, என்ன இருந்தாலும் வசனத்தின்படி வாழு. வசனத்தின்படி வாழாவிட்டால் யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இயேசு எனக்கு இடறுதலுக்கான கல்லாய் வந்து விடுவார். நான் எப்போ எதில் இடறுவேன்னு தெரியாது, அவ்வளோதான். அந்த இடறல் உயிர் கூட போக வச்சிரும், ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட 2 பேர் வந்தாங்க. ஒருத்தன் வந்தான், நான் 10 கொஞ்சம் தாளத்தை கொடுத்து மன்னிச்சுட்டேன்னா, அடுத்தவன் என்ன செய்ய மாட்டேன்ட்டான், மன்னிக்க மாட்டேன்ட்டான். இவனை தூக்கி கொண்டு எங்கே விட்டு போடுங்க, அந்த இருட்டான அறையில் போடுங்க. ஏன்னா நான் உனக்கு மன்னிச்சது போல நீனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும்னு சொன்ன, நீ அதை செய்யலை. உன்னை ஆசாரியனை அழைத்திருக்கேன், நீ இன்னொருத்தருக்கு மன்னிப்பது தான் ஆசாரியனுடைய முதல் கடமை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? எல்லாரும் பாவிகள். எல்லாரும் யாராவது ஆண்டவர் முன்ன போய் யோக்கியன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எல்லாரும் பாவிகள். வாசிக்க பார்ப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், இல்லை ஒருவனும் இல்லைன்னு சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்களா, 5 அதிகாரத்தில் தான் அந்த நீதிமானா எப்படி மாற்றுவார்னு வரும். நீதிமானா எப்படி மாற்றுவார்னு வரும். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை, நான் நீதிமானா இருந்ததுனால அல்ல, நான் யாரா இருந்தேன்? பாவியா இருந்தேன். பாவியா இருந்ததுனால இயேசு என்ன நினைச்சுகிறார்? மன்னிப்பதற்கு சிலுவைக்கு சென்று விடுகிறார். நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் குமாரனை அனுப்பினபடினாலே அந்த அன்பை என் மேல் விளங்க பண்ணுகிறார். எப்படி விளங்க பண்ணுகிறார்? அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை, அப்போ நீ பாவத்தை மன்னிப்பு கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து கழுவி சுத்திகரிக்கிறார். அப்படி கழுவி சுத்திகரிக்கிறதுனால இந்த உலகத்தில் அந்த அன்பை நீ பெற்றிருக்கிறாய். அந்த அன்பு, அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. தேவ சமூகத்தில் போய் வெட்கத்தோடு நிற்க வேண்டியதில்லை. ஆண்டவர் மனிதனோட பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர். நீ காலைல 4 மணிக்கு என்னை தட்டி எழுப்பி, கிட்டத்தட்ட நான் ஒரு 1 மணி நேரம் தான் தூங்கினேன். ஆனால் 4 மணிக்கு தட்டி எழுப்பி இந்த பகுதிகளெல்லாம் படினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா ஆண்டவர் இவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறோம், அப்பமும் இன்னைக்கு நீ தான் போதிக்க போகிற, இந்த வசனத்தை போதிப்பதற்கு இதெல்லாம் உட்காந்து படி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் அறிந்து கொண்டது என்ன தெரியுமா? ஆண்டவர் மனிதனை பார்க்கிற விதம் வேறு, ஆண்டவர் மனிதனை பார்க்கிற விதம் வேறு. அந்த விதத்தில் நாம் மனிதனை பார்க்காட்டா இந்த உலகம் ஒரு நாள் நம்மை தூற்றும். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நம்மளை கொண்டு நிற்கும் போது அவர் என்ன செய்வார்னா, நான் உன்னை மன்னிச்சேன், நீ என்னை மன்னிக்கலை, நரகத்துக்கு போன்னு சொல்லுவார். அதனால் ஆசாரியத்து ஊழியத்தின் மேன்மை என்ன? மன்னிப்பது, மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. மன்னிப்பது, மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. இது முதல் அனுபவம். இல்லைன்னா நமக்கு இடறுவோம், இடறி விழுவோம். இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட காரியம். இது நம்ம அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதனால தான் பேதுரு நிருபத்தை எழுதுகிறார். இப்போ நீங்கள் வாசிங்க, யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏன் அதை போட்டாங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் யோவான் 17ஆம் அதிகாரத்தை ஏன் போட்டாங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாவமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சீடர்கள், அவர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பணிக்கு அழைக்கிறார். அழைத்து விட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் 15ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 15ஆம் அதிகாரம் 14 15 வாசிங்க. யோவான் 15 நான் 14ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கணும்.
நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும், முதல்ல அவர் நமக்கு கற்பிச்சிட்டாரு. நீ இன்னொருத்தனை மன்னின்னு கற்பிச்சிட்டாரு, நீ மன்னிப்பு கேளுன்னு கற்பிச்சிட்டாரு. அந்த ரெண்டையும் நாம செய்துட்டா வாசிங்க, என் சிநேகிதராக இருப்பீர்கள். ஆண்டவர் ஊழியக்காரன்னு சொல்லல. ஆசாரியத்து ஊழியத்தினுடைய மேன்மை என்ன? நீங்க யாரு? எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. இயேசு கிறிஸ்துனுடைய நண்பனாய் வாழ்வது கொடுத்து வச்சது. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? உனக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்க செய்யணும். நான் உனக்கு கற்பிச்சதை நீ செய்தா தான் முடியும். கற்பிச்சதை கேட்கறது இல்லை, செய்யணும். வாசிங்க அடுத்த வருஷம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட யாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிக்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இப்ப ஏன் தெரிந்து கொண்டார்? உங்களை பாவியா இருந்தீங்க, உங்களை மன்னிச்சு ஆசாரிய ஊழியத்துக்கு நான் தெரிந்தெடுக்கல, உங்களை சுவிசேஷ ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்து விட்டேன். இப்ப தெரிந்தெடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ற அந்த பகுதி தான் 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம். அந்த தெரிந்தெடுத்த 12 பேருக்காக ஜெபம் பண்றது தான் இந்த 17ஆம் அதிகாரம். இந்த 17ஆம் அதிகாரம் தெரிந்தெடுப்பதற்காக, தெரிந்தெடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றது. அதில் 8 வசனத்தை மட்டும் முடிச்சிட்டாங்க. என்ன? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கு பாருங்க. வாசிங்க 6வது வசனத்திலிருந்து, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயிற்று என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? 9ஆம் வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்கிறார்? நம்ம இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய முடியாது. பாவம் செய்த உடனே பிசாசன்னு சொல்லுவான், நீ பாவம் பண்ணிட்ட, ஊழியம் செய்யாதம்மா. அதுக்கு தான் அவர் என்ன எழுதுகிறார்? வாசிக்க பார்ப்போம். 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினால் காத்து கொள்ளும். அவன் வழி விழும்போது அவனை காத்து கொள்ளும். அதனால தான் பேதுரு மறுதலிச்சான். ஆண்டவர் அவனை காத்து கொள்ளுகிறார், அவனை மறுபடி தூக்கி நிறுத்துகிறார், காத்து கொள்ளுன்னு ஜெபம் பண்றார். அடுத்து என்ன பண்ணுகிறார் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம், நீர் உலகத்திலிருந்து அவரை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டுகிறேன். இந்த உலகத்தில் நிறைய தீமை இருக்கு ஆண்டவரே, நான் சீடர்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன், அவர்களை நீர் காத்துக்கொள்ளும். இந்த ஜெபம் தினமும் நடக்கும். எங்க? பரலோகத்தில். இது எங்க பார்க்கலாம்? எபிரேயர் 7:25 வாசிங்க. எபிரேயர் 7:25 வாசிங்க. அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னு நல்லா இருக்கு பாருங்க. டெய்லி மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க. எப்பொழுதும் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு யார் ஜெபம் பண்றா? இயேசு ஜெபம் பண்ணுகிறார். நீங்க துக்கத்தில் ஜெபம் பண்ண முடியாம படுத்துட்டாலும், உங்களுக்கு வேதனை இருந்தாலும், உங்களுக்கு யார் ஜெபம் பண்றா? அதைத்தான் அவர் சொல்றாரு, தீமை நின்று அவர்களை காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனம், அந்த உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஒவ்வொரு நாளும் என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே என் பிள்ளைகளை என்ன செய்யும்? பரிசுத்தமாக, சுத்தமாக்குன்னு ஜெபம் பண்ணல, பரிசுத்தமாக்குன்னு ஜெபம் பண்றாரு. இவ்வளத்தையும் தந்துட்டு தான் சொல்றாரு, நம்ம யார்? இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மறுபடி படிப்போம். இப்போ நம்ம யாருன்னு அவர் சொல்றாரு பாருங்க. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அறிவிக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உலகத்தில் போய் என்ன சொல்லுங்க, நீங்கள் என்னுடைய ஆசாரியர்கள், நீங்கள் போய் சொல்லுங்க, ஏன்னா நான் உங்களை மன்னித்தேன், உங்களுடைய அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை பிதாவின் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன், நான் கடவுள், உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? இத்தனையும் நான் உங்களுக்கு செய்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவியுங்கள். அறிவிக்கிறதுக்கு நீங்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். இதை ஒன்றே நான் சொல்கிறேன். ஏன் ஆசாரிய கூட்டம்னு சொல்கிறாரு? இது வரைக்கும் உள்ள நின்று ஆசாரியர் நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே என்ன செய்யலாம்? நேரில் ஜெபம் பண்ணிடலாம். அதான் ஆசாரிய கூட்டம், வேற ஒன்றுமே இல்லை. ஆசாரிய கூட்டம்னா வேற ஒன்று, எல்லாரும் நேரடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். இதை ஒன்று தீமோத்தேயுல இருக்குது. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில என்ன கிடையாதுன்னா, யாருமே நமக்காக வேண்டிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இருக்குது. 1 தீமோத்தேயு புத்தகத்தில் வரும். என்ன, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில யாருமே தேவையில்லை. ஏன்னா அவரே மத்தியஸ்தராக இருக்கிறார்னு சொல்கிறார். அவரே மத்தியஸ்தர். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அவர் தான் மத்தியஸ்தர். நாங்கள் யாரும் உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நேரடியாக ஜெபம் பண்ணலாம். எங்கள் வேலைன்னா வேதத்தை கற்றுக் கொடுப்பது மட்டும்தான். இப்போ என்ன சொல்லுகிறார்? ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த 5 காரியத்தை நமக்கு தருகிறார். அவரை ஏற்றுக்கொள்வதனாலே இந்த 5 காரியத்தையும் நமக்கு தந்து இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். நாம் இதை செய்யும்போது நம்மையும் யாராய் மாற்றி விடுகிறார்? ஆசாரியராய் மாற்றி விடுகிறார். இது எவ்வளோ பெரிய கிருபை! இதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார், மரித்தார், உயிரோடு இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? மனிதனோட, என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். மனிதனோட பரிசுத்த ஆவியானவராய் ஆட்சி செய்கிறார். நம்ம இந்த உலகத்தில் மன்னிப்பது, மறப்பது, ஏற்றுக்கொள்வது, அர்ப்பணிப்பது, இது மட்டும் நம்மகிட்ட இருந்தால் இயேசுவுக்கும் நமக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இயேசுவுக்கும் நமக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். மன்னிக்காமல், ஏற்றுக்கொள்ளாமல். அதனால தான் பவுல் என்ன எழுதுகிறான்? உங்களுக்குள்ளே கசப்பான வேர் எழும்பி உங்களை வஞ்சிக்காதபடிக்குன்னு சொல்கிறான். நமக்குள்ள கசப்பு வந்துட்டுனா என்ன வந்துடும்? ஆதாமை வஞ்சித்த ஆவி மனிதனுக்குள்ளே வந்துடும். ஆதாமை வஞ்சித்த ஆவி, கசப்பு யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களுக்குள்ள வஞ்சிக்கிற ஆவி வந்துடும். எபேசியருக்கு பவுல் அதுதான் திட்டுறான். நமக்குள்ள கசப்பு வரக்கூடாது. ஒருத்தர்கிட்ட கசப்பு, ஒருத்தனை பற்றி இன்னொருத்தனுக்கு கசப்பு இருக்கக்கூடாது. மனம் திறந்து மன்னித்தேன் என்று ஏற்றுக்கொள்கிற அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை சிலுவையில் தந்திருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்தியமாய் வாழும்படி நம்மை அர்ப்பணிப்போம். நாம் இப்பொழுது முதியவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம். முதியவர்கள் எழுந்து நிற்போம். 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. தயவுசெய்து முதியவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தலை தாழ்த்துவோம், முதியவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் சபையில் முதியவர்களாயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நரைமயிர் சபைக்கு கிரீடம் என்று எழுதியிருக்கிறீர். கிரீடமான மக்களாக இவர்கள் வாழ்கிறார்கள். குடும்பத்துக்கும் சபைக்கும் கிரீடம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவேது முதிர் வயது மட்டும் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தையின்படி இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வயதான காலத்தை நெருங்கி இருக்கிறபடியினால எந்த பாடும் இவர்களை துக்கப்படுத்தாதபடி காலைதோறும் ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து பிள்ளைகளோடு சேர்ந்து வாழுகிறதற்கான கிருபைகளை கொடுத்து நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பா என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் கண்டு மகிழ ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நிமிஷம் முதல் அவர்கள் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க ஆசீர்வதிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.